ஹெல்த்தியான முளைக்கட்டின பச்சைப்பயிறு கொண்டக்கடலை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. இது ரொம்ப ருசியாக இருக்குங்க, ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது முளைக்கட்டி செய்கிறதுனால அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. இந்த குழம்பு டிஃபனுக்கும் சாப்பிட்லாம், சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம், ரைஸ்க்கும் சாப்பிட்லாம். இப்போ குக்கர் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க, சோம்பு, பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி போட்டுக்கோங்க. நல்லா கமகமன்னு இருக்கும். சின்ன வெங்காயம், பெரிய தக்காளி ஒன்று போட்டுக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கறிக்குழம்பு போட வாசனையாக இருக்கணும்னா கொஞ்சமாக புதினா இலையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஒரு செகண்ட் வதக்கிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சக்தி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். இப்போ முளைக்கட்டின கொண்டக்கடலையும் போட்டுக்கலாம். பாருங்கள் எப்படி முளைக்கட்டி சூப்பராக இருக்குது. இப்போ முளைக்கட்டின பச்சை பயிரும் போட்டுக்கலாம். இதுவும் பாருங்கள் முளைக்கட்டி சூப்பராக இருக்குது. தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளும் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு திக்காக வேணும்னா திக்காக வச்சுக்கோங்க. தண்ணியை வேணால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இப்போ மூடி போட்டு விட்டுடலாம். மூடி போட்டு விட்டுட்டு ஒரு 2-3 விசில் விட்டுருங்க. 2 விசில் விட்டதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கொஞ்சமாக இந்த பயிர்களை எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி எல்லாம் அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ அரைச்ச பயிரையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். கமகமன்ட்டு பச்சை பயிறு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டிங்கன்னா கமகமன்ட்டு சூப்பராக சுட சுட இட்லிக்கு அப்படியே 2 கரண்டி குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அம்பட்டு ருசியாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.